திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு அதிரடியான அறிவிப்புகள் இதில் வந்திருக்கு. குறிப்பாக மகளிருக்கு போன தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அத்தனையும் செயல்படுத்தியிருக்காரு. இன்னைக்கும் ஒரு புதிய எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்கார். 8000 ரூபாய் தேர்தல் முடிஞ்சதும் திமுக ஆட்சி அமைந்ததும் 8000 ரூபாய் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களுடைய குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கப்படும். அதை அவங்க விருப்பம் போல் ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ அதுபோல் வேறு எதுவுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மின்சாதன பொருட்கள் அதை வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறேன்னு நேரடியாக சொல்லுவாங்க. அது ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்ததாக இருக்கும், இல்லாததாக இருக்கும். அப்போது அதில் எல்லாருக்கும் அதில் ஒரு பெரிய பயன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூப்பனை கொடுத்து அவங்களுக்கு விருப்பம் போல் வாங்கிக்கின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஏன்னா வந்ததும் கவர்மெண்ட் வந்ததும் 8000 ரூபா வரப்போகுது, நம்ம போய் நம்ம வீட்டுக்கான ஜாமான்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவில் வாக்களித்து 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறப்போகிறது. இந்த மகத்தான அறிவிப்பை செய்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய வெற்றிக்கான அடிக்கல்லாக இந்த தேர்தல் அறிக்கை அமைகிறது. இந்த தேர்தலுடைய ஹீரோயின் இந்த தேர்தல் அறிக்கை தான்.